வணக்கம் நண்பர்களே. இந்த வயசில் இருக்கவங்க மாத்திரம் பாருங்கள், 50 வயசில் இருக்கவங்க மாத்திரம் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. விதி முன் செல்ல மதி பின் செல்ல நீ போய் சேர் இடம்தான் கதி அப்படின்னு சொல்லி ஜோதி இடத்துல ஒரு இது சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில, சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்தது சொல்ல வரேன். நான் பேசிக்கலாகவே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னோட நண்பர், இஸ்லாமிய நண்பர்னா ரொம்ப 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 ஆர்த்தடாக்ஸானவன். அவனை என் கூட பிறந்தவன், அது என்னோட சகோதரி, காதல் திருமணம் பண்ணிக்கிட்டான். எப்படி பாருங்கள், விதி விளையாடுதுன்னு பாருங்கள், விதி எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள், கடவுள் எப்படி டைரக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். அவனுக்காண்டி எப்படி பாருங்கள், நம்ம ஒரு கொள்கையில் இருக்கவங்க, அவங்க ஒரு ஒரு அவங்களெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு கொள்கையில் இருக்கிறது எல்லாம் முதல்ல மாதிரி தினமும் செய்வாங்க. செஞ்சுட்டு நாங்கள் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தங்கைக்காண்டி பார்க்குறதா இதெல்லாம் இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுதான் கடவுள். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், கடவுள் ஒன்று செஞ்சுருப்பார், தரமாக செஞ்சார். எனக்கு அவங்களுக்காண்டி நான் தீபாவளி கொண்டாடுறதை விட்டேன், பொங்கல் கொண்டாடுறதை விட்டேன், எல்லாம் நல்லது கெட்டதும் என் வீட்டில் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும், எல்லாத்தையுமே விட்டோம். எங்கள் அம்மாவும் விட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு ஆர்த்தடாக்ஸான ஆள், பழமையான ஆள். எனக்கே இன்னைக்கு 52 வயசுனா எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் 76 வயசு. எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. ஏன்னா மருமகனுக்கு காண்டி சாமி போட்டோலேருந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சாங்க. ஏன்னா மக வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் இந்த மக திருப்பி தரமான செய்கை செஞ்சான். தரமான செய்கைன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அழகான செய்கை செஞ்சு விட்டு போனான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் இப்படித்தான். கூட பிறந்தவன்லாம் எவனையும் நம்பாதீங்க. 5 பைசா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சரியா? எப்படியும் 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ட்ரௌசர் ஜட்டி பனியனை கூட பிடிங்கிட்டு போயிடுவாங்க. 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சை தான் எடுக்கணும். அவங்க காரில் போவாங்க, நீங்கள் ரோட்டில் சைக்கிளில் போய்கிட்டு இருப்பீங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.